தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் தணிக்கை செய்யப்பட்ட காலாண்டு மற்றும் ஆண்டு இறுதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. முன்பெப்போதையும் விட அதிகபட்ச நிகர லாபம் 1072 கோடியை எட்டி உள்ளதாகவும், அதிகபட்ச வட்டி வருமானம் 4748 கோடியாகவும், அதிகபட்ச நிகர வட்டி வருமானம் 2151 கோடியாகவும் உயர்ந்துள்ளது என்றும், 10 ரூபாய் ஷேர் தற்போது 498 ரூபாய்க்கு உயர்ந்துள்ளதாகவும் வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி கிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். வங்கியின் போர்டு அப்ரூவ் செய்தார்கள். உங்கள் அனைவரிடம் அதை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 23-24 வங்கியின் நிகர லாபம் ரூபாய் 1072 கோடியாக உயர்ந்துள்ளது. இது வங்கியின் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றில் மிகவும் அதிகப்படியாக ஈட்டிய லாபமாகும். அதே போன்று வங்கியின் வட்டி வருமானமும் நிகர வட்டி வருமானமும் மிகவும் அதிகமாக இந்த ஆண்டில் எட்டியுள்ளது. வங்கியை பொறுத்தளவு அதர் பாராமீட்டர்ஸ், கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ அப்படிம்பாங்க. அந்த கிராஸ் என்பிஏ ஆனது 31/3/2024 1.44% குறைந்துள்ளது. அதே கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் 31/12/2023 கிட்டத்தட்ட 1.7% இருந்தது. நெட் என்பிஏ 0.85% குறைந்துள்ளது. அது 3 மாதத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட 0.95% இருந்தது. காசா ரேஷியோ அப்படிம்பாங்க. இந்த காசா ரேஷியோ வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பேங்க்லேயும் ரொம்ப டைட் மணி இருக்குது. பட் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியானது தன்னுடைய காசா ரேஷியோவை 30% உயர்த்தப்பட்டுள்ளது. இதுக்கு அடுத்தாப்பில் எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து வாராக்கடன் சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த குறித்த தேதியில் கட்டாமல் 90 நாள் ஆகிடுச்சுன்னா அது வாராக்கடன் ஆகும். ஆனால் அது குறித்த தேதியில் கட்டலை, இன்னும் 90 நாள் ஆகலை. அந்த இடைப்பட்ட நிலையில் உள்ள இது வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸ்மாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 6.5% இருந்தது போன ஆண்டில். இந்த ஆண்டு அது வந்து 3.9% குறைஞ்சிருக்குது. ஸோ சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன். இது வந்து வரக்கூடிய இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லாவே இருக்கும். எங்களுடைய இது வந்து வராக்கடனோட இது இன்னும் நல்லாவே குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடந்த ஆண்டில் வந்து 22 கிளைகளை திறந்தோம். அதில் வந்து கவுஹாத்தியில் கூட ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம், நார்த் ஈஸ்டில். இந்த ஆண்டும் அதே போல் விரிவாக்கத்திற்கு பிளான் வச்சுருக்கோம். மே மாதத்தில் வங்கியுடைய போர்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம். டிசைட் பண்ணோடனே உங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறேன். அப்போ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த நிதியாண்டோடைய நிதி அறிக்கை பார்த்தோம்னாக்கா வங்கி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ப்ராஃபிட், ஹையஸ்ட் ப்ராஃபிட் நான் சொன்ன மாதிரி. என்பிஏயும் நல்லா கண்டெயின் பண்ணியிருக்கோம். எஸ்எம்ஏ குறைஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாமே இதாக இருக்குது. இதுக்கு மேலே முதலீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, வங்கியுடைய போர்டு வந்து டிவிடெண்டை வந்து 100%, அதாவது 10 ரூபா ஷேருக்கு 10 ரூபா டிவிடெண்டாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் பே பண்ணுவோம் நாங்கள். இது இந்த குறித்த எனக்கு சிறிது நேரத்தில் உங்கள் அனைவரிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஷேர் வேல்யூ ஐ வில் டெல். சின்ஸ் பேங்க்கில் நெட்ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெட்ஒர்த் ஆனது 7921 கோடியாக உயர்ந்துள்ளது. ஏறத்தாழ 1000 கோடி கூடியிருக்கு நெட்ஒர்த்து. இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸோட இதுதான். புக் வேல்யூ வந்து 500 ரூபா 23 பைசாவாக உயர்ந்துள்ளது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர்மாங்க, அது ஏறத்தாழ போன வருஷம் என்ன இருந்ததோ அதே இருக்குது. போன வருஷம் 68 ரூபா 6 பைசா இருந்தது. இந்த வருஷம் 67 ரூபா 70 பைசா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, போன ஆண்டில் தான் நாங்கள் வந்து பாதியில் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்தில் தான் ஐபிஓ வந்தோம். அப்போ புது ஷேர்ஸ் கொடுத்தோம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து போன ஆண்டில் ஒரு 6 மாதத்துக்கு குறைவு, அடுத்த 6 மாதத்தில் கூடுதல். இந்த ஆண்டு 12 மாதமும் அந்த கூடின ஷேர்ஸ் தான். அதனால் ஏறத்தாழ அதே இதில் இருக்குனாக்கா, அந்த 6 எடுத்தோம்னா இது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ